ஷேய் நான் விஷ்ணு பிரமா எல்லா ஆந்தைக்கும் கணக்கு கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நீதி அரசரே, எல்லா இடத்துலையும் ஆந்தை உட்காந்து கணக்கு எங்கிட்ட 2 பேர்கிட்டையுமே கணக்கு கொடுத்துருச்சு. ஐயா விஷ்ணு ஐயா இந்தாங்க, பிரம்மா ஐயா இந்தாங்க ஐயா, கணக்கு எல்லா இடமும் அரசியல்வாதி வீட்டில் ஒட்டு மொத்தமாக எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு வந்துட்டேன். இதுக்கு அடுத்த வழி என்ன கணக்கு போட போகிறீங்களோ அதை கணக்கை போட்டுருங்க. சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். இந்த ஜமீன் கணக்கு பூரா எல்லா இடத்துலையுமே அவன் கெட்டின மாளிகை பூரா நொறுக்கி போச்சு. அதை மாதிரி அரசியல்வாதி கெட்டடம் கட்டினது எல்லாமே இந்த ஆந்த கூவைகள் எல்லாமே உட்காந்து கணக்கு வந்து கொடுத்துருச்சு. எல்லா அரசியல்வாதி வீட்டிலே உட்காந்து வந்துருச்சு. எல்லா அரசியல்வாதி பொண்டாட்டிமார்கள் மூலியமாக குடும்பத்தில் சண்டையும் சத்திரமாக வரும்னு அவன் கணக்கு கொடுத்துட்டான். ஆணும் பெண்ணும் அவன் குடும்பத்தில் அவன் பொண்டாட்டி மூலியமாக தான் வரணும் அப்படின்னு கணக்கு கொடுத்துட்டான். சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். நீதி அரசரே, நீதி அரசரே, நீதிமன்ற கோர்ட்லேயும் எல்லா இடத்துலையும் உட்காந்து போகணும், பகலில் தான் போகணும்னு சொல்லி கேட்க, அதுக்கு கண் பவர் வேணும் அப்படின்னு கேட்கான் ஆணுக்கும் பெண்ணும். எனக்கு நீதிமன்றத்தில் தெரிய மாட்டேங்கி, நைட்டு நேரம் எவன் வரான் எவன் போகிறான்னு தெரியல, எனக்கு பகலில் வேணும். அந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு பகல் வெளிச்சத்துக்கு அந்த கேக்கு ஆணும் பெண்ணும் அதுக்கு ஒரு நாளைக்கு கொடுத்துருங்க அண்ணா. என்னைக்கு டைம் போட்டிருக்கிய? பகலில் போய் எல்லா நீதிமன்றத்திலையும் உட்காந்து வரணும், எல்லாவனையும் பார்க்கணும். நீதிபதி சர்ச்சிலேருந்து கீழே வழக்கறிஞர்லேருந்து கீழே உள்ள வழக்காட வர்ற வரைக்கும் எல்லாத்தையுமே நான் பார்க்கணும், நான் பார்த்தாகணும். பறவையில்லை, நான் பறந்து உள்ளே போய் எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஐயாட்ட கணக்கை நான் கொடுத்துருந்தேன்னு பறவைகள் கேட்கு. நல்லா நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. பறவைகள் வந்து பவரான சக்தியான உள்ளது, நல்லா கேட்டுக்கோ. அதை அறுத்து தின்னு பாழாக்கிட்டான், பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான் மானிட பேர். நாத்தம் முடித்த பேர். இவன் திங்கிறது இப்போ பூமியில் விளையிறது நரகளும் அந்த பறவை விலங்குகளை சாப்பிடுதானா, 2 நரகளையும் சேர்த்து சாப்பிடுறவனுக்கு அறிவு கிடையாது, அறிவு இல்லை. அறிவு இல்லாமல் சென்னை மெட்ராஸிலேருந்து அரசியல்வாதி கடவுள்கிட்ட மோதுடா அப்படிம்பார், உட்காந்து தான் அடிப்பார், சிஸ்ஸர் அடிப்பார். அப்போ தான் தெரியும். இப்போ தெரியாதா? பால் போடுதானா கிரிக்கெட்டில் அந்த சிஸ்ஸர் அடிப்பார், அடிக்கையில் தான் நொறுங்கி போவான். முக்கால் சத்தியம். கோர்ட்டில் எல்லாமே சர்ச்சி கோட்டாரு பூரா புரிஞ்சிக்கப்பா. வருது, வந்தால் என்ன நடக்கும்? ஏன்னா ஓலை வரும் ஒவ்வொருத்தனுக்கு வீட்டுகளில், ஓலையை நீங்கள் கொடுப்பிய, அவனை உள்ளே தூக்கி கொண்டு வான்னு. ஓலைக்கு போகிறது அமீனா கொடுத்து விடுவிய. அமீனா போகிறதுக்கு இனிமேல் வர்றது இராணுவ முப்போட வீரர் தான் வருவான். இந்த ஆதார கார்டு ரேஷன் கார்டு உள்ளவனை தேடி போகிறதுக்கு இராணுவ முப்போட வீரர் தான் போவான். இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கப்பா. பவரால் விடுதார். பவரை விட்டால் என்ன ஆகும்? கடவுளை மிஞ்சி நீதிமன்ற கோர்ட்டில் நடக்க விடமாட்டார், நடக்கும் செய்யாது. ரொம்ப முட்டும் மோதும், ஒன்றும் ஓடாது. உங்களுக்கு எதுவுமே ஓடாதுப்பா. 2ஆம் தேதி உட்காந்துருக்கிய, 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் டெல்லி டு தமிழ்நாடு நீதிமன்றத்தில் அலற, உங்களுக்கே ஒன்றும் ஓடாது. அப்போ தான் கடவுளை தேடுவிய. முக்கால் சத்தியம். என்ன கணக்கு போடுதாரு, கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைக்கல. அப்போ தான் உங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே தன் நிலையில் வரும். இப்போ எல்லாமே உள்ளே வரும். என்னைக்கு போடுதாரோ சொல்ல முடியாது. இன்றைக்கி கணக்கு கொடுத்து இப்போ ஏட்ட பார்ப்பார், ஏட்ட பார்த்த உடனே உள்ளே விட்டுருவார். நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் உள்ளே வந்து பார்த்துட்டு எல்லா கணக்கு ஐயாட்ட வந்து ஒப்படைச்சிடும். முக்கால் சத்தியம்.